குண்டியில காக்கில கறி அரைக்கில எலும்ப வச்சுக்கிட்டு இது வடுத்துற வாடு அந்த ஆண்டவனுக்கு பொறுக்குதல். ஹலோ, வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கு. வீட்டிலே அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? ஆமா, இப்பதான் மீனாட்சி ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. வாழ்நாள் முழுக்க அறச்சொல்லா சொல்றதே வேலையா போச்சு. சொல்ல சொல்ல குண்டி குடும்பம் தூக்குது. சரி, ஏன் தெரியுமா? ஏன்னா நியாயமோ மேல கடுங்கோத்துல தான் நான் இருக்கணும். இருக்கேன். எதுக்கு? அப்புறம் வர்றேன். ஆனாலும் கூட கதையுடைய கரு கெட்டு போயிடக்கூடாது, கதையுடைய சாராம்சம் போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வந்தோடனே வாங்க அப்படின்னு. தப்பு மேல தப்பு. சரி, இந்த தப்பை நீ இப்ப உணர்வ, சரி இந்த தப்புக்கு நீ அப்ப பிறகு நீ உணர்வ அப்படின்னு காத்திருந்து எனக்கு ஏமாற்றனே மிச்சம். தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு, மன்னிக்கவே முடியாத தப்பு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க. சரியா? நான் என்னமோ 15-16 பொம்பளை பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரி தப்பு மேல தப்பு, தப்பு மேல அதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட அதையும் நீ மன்னிருப்ப. வாய்ப்பு இல்லைன்றதுனால நீ பதனாம இருக்க. என்ன தப்பு மேல தப்பு? ஆனா அதை விட மிகப்பெரிய குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறாய். என்ன குற்றம்? அது என்ன ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்னன்னு? நறுக்கி இருக்க இடம் கொடுத்தா கிடைக்கு 4 ஊட்டி ஏக்கமானு. ஆமா. சரி, பாவம் ஏதோ கோமாளி வந்து சந்திக்க வந்திருக்க, 4 வார்த்தை பேசலாம்ன்ற முடிவுக்கு நான் வந்தா உன் திமிருக்கு, உன் மண்டகணத்துக்கு சரி 3 தடவை முட்டை கொஞ்சம் கூட வச்சா உனக்கு தலையில கிருன்னு ஏறிக்கிறமா? என்ன கதையை நடத்த மாட்டியா ஒழுங்கா? என்ன கதையை நான் இப்ப என்ன கெடுத்தேன்? கெடுத்திருக்க. நான் என்னத்தை கெடுத்தேன்? நான் யாரை கெடுத்தேன்? இப்ப வரைக்கும் நீ கதையை கெடுத்தது என்னன்னே தெரியல உனக்கு. நான் கதையை கெடுக்கவே இல்லை. நிரூபிச்சு காட்டுறேன். சரி, கதையினுடைய சாராம்சத்தின்படி ஒரு கோமாளி காவலுக்கு வந்திருக்க. சரி, ஆளோல சோ போட சொன்னா என்ன செய்யணும் நீ? எதுக்கு ஆளோல சோ போடணும்? எதுக்கு நான் சோ போடணும்? போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வந்திருக்கு சோ போடுறதுக்கு. நான் தானே பொம்பளை பிள்ளைய போட்டா நான் எதுக்கு போடணும்? நீ போட மாட்டேன். போட மாட்டேன். சரி, ஆண்கள் உழுது பயிரிடுவது, பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் காப்பது. அப்ப யாரு காவல் பார்க்கணும்? பெண்கள். சரி, அப்ப ஆண்களுக்கு என்ன வேலை? உழுது பயிரிடுவது. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இட்டாச்சு. அப்புறம் நீங்க களை புடுங்குற வேலையா உனக்கு? என்ன நீ மயிறு புடுங்க வந்திருக்கியான்னு? ஆம்பளைக்கு என்ன வேலை அதை பார்த்து நீ போக வேண்டியதானயா? எனக்கு சரியா பொம்பளை பிள்ளை இருக்கிறது உனக்கு என்ன வேலை கேக்குறேன்? இந்த வேலையை பார்க்க முடியாது. அதை கூட விட்டு வந்த உடனே சபை நாகரிகம் அறிந்து என்னன்னு நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? வாருங்கள் சுவாமி, வணக்கம், வாங்கன்னு சொன்னியா? எதுக்கு? எதுக்கா? எதுக்குயா? எதை கேட்டாலும் எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும்னு கேக்குறிய? இதெல்லாம் அடிப்படை அடிப்படை அறிவியல். அதை தற்குறியா நீ? என்ன? சரி, அதை கூட விட்டுறியா? சரி, மன்னிச்சு விட்டுறேன். வந்தையில, சரி, பாடுனையில, ஆமா, பேசுனையில, ஆமா, என்னைய பார்த்தையில, என்னைய பார்த்தோன்னே நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்னையா செய்யணும்? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். என்ன உன்னை பார்த்த ஏன் கத்துற? உன்னை பார்த்தவன மண்டியிட்டு என்ன என்னது என்னது? ஏய் இரியா, உன் காதுல இப்ப என்ன விழுந்துச்சு? எனக்கு வேற மாதிரில கேட்டுச்சு. என்னன்னு கேட்டுச்சு? என்னமோ மண்டிட்டு என்னமோ சொன்ன. மண்டிட்டுனா பாதம் அணிந்து. ஓ, விருந்தோம்பல். ஓ, விருந்தோம்பலாக்க. நான் விருந்தோம்பல்னு சொன்னேன். உன் காதுல வேலை நான் பொறுப்பா முடியாது. அது என்ன தெரியல, இந்த சென்ட்ரிங் சவர்ல அடிச்சு இந்த தண்ணி டாங்கில அடிச்சு செதறி என் காதுல வேற மாதிரி கேட்டிருக்கு. விருந்தோம்பல்னு சொன்னேன். விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்ன? என்ன? மா, பாலை, பலா, முக்கணியோடு சுவாமி வாருங்கள், வணக்கம், அமருங்கள், உண்ணுங்கள். யாரு சொல்லுவா இதெல்லாம்? நீ சொல்லணும். அடவாயா, அவன் ரேசரிசி சோத்துக்கு இங்க செத்துக்கு தர்றேன். இவரை வந்த உடனே மா, பலா, வாழை எல்லாத்தையும் பிணைஞ்சு மல்லாக்க படுக்க போட்டு அப்படியே கியா கியான்னு ஊட்ட. திமுறா பேசுறிய? என்ன திமுரு? நீ பேசு, உன்னை வேணாங்கல. சரி, ஆனா நல்ல பாம்பா படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கலாம் பூச்சி ஆடலாமா? அடேப்பா, தப்பு. சாமி நல்லா அம்பா, நான் நாக்கலாம் பூச்சியா. நல்லா அம்பு படம் எடுக்கும், கழுத்தை இருந்துண்டு அறுத்துட்டா செத்துறேன். நான் நாக்கலாம் பூச்சியா கூட இருந்துட்டு போறேன். நீ என்ன இந்த இடத்துல எத்தனை துண்டா வேணாலும் பிச்சு போடு, ஒவ்வொரு துண்டுக்கும் ஒவ்வொரு புழுவா உருமாறுவேன். உருவாது. நம்ம கோஷ்டி 100 தலைக்கு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். சம்பளமே அவ்வளவுதானே. நீ என்ன தலைக்கு 100 கொடுக்குற? நீ பேசணும்னு ஆசைப்படுற தப்பு கிடையாது. பேசு, ஒரு ராஜபாட்டு போட்டு பேசு, நியாயம். இல்ல பொம்பளை வேஷம் போடுறீல, ஒரு வள்ளி வேஷம் போட்டு பேசு, நியாயம். போய் போய் ஒரு பப்புனு, ஒரு கோமாளி. நான் தெரியாம தான் கேக்குறேன். பப்புனு பப்புனு கேவலமா பேசுறேன். நீ பாக்கும்போது உனக்கு கால்ல ஒட்டின பீ மாதிரி தெரியுது. டேய், பப்புன்னா பப்புனு தானே. ஆமா, ராஜபாட்டா நீ? என்ன ராஜா? வா, வேஷத்துக்கு நீ என்ன செய்யணும் அதை செய்ய. ஏன் வேஷத்துக்கு நான் எப்படி பெரிய
பெரிய ஆளா அதே மாதிரி உன் வேஷம் எதுல நீ பெரிய ஆளு? நீ என்ன வேணாலும் பேசு. எதுக்கு கோமாளி வேஷம் பெரிய ஆளா முதல்ல? நான் நில்ல நினைக்கிறேன் உட்காரணும். அப்படி வான் சட்டம் கிடையாது. டேய் கொல்லங்குடி கருங்கோலம் உனக்கு எனக்கு 450 கிலோமீட்டர்ல இடையில 3-4 ஊர் தான் இடையில. எவ்வளவு திமிரு உனக்கு? என் ஊரை சொல்லி பேர சொல்றதுக்கு உனக்கு திமிரு வந்து வச்சா? நீ பேசு. ஆனா உனக்கிட்ட சரிக்கு பேச எனக்கு விருப்பம் இல்ல. போய் அடுத்த இந்த மேடைக்கு நீ வந்தேனா ராஜமாட்டவா அப்ப பேசிக்கிறோம். ஒரு கோமாளி பேச முடியாது. போய் வள்ளிய குடியா இங்க வாயா. ஒரு நாரத மகரிஷி போற உள்ள கட்டைய போடுற. இன்னமும் 4 வழி சாலையில கட்டைய போட்டுட்டு இன்னும் டெண்டர் முடிஞ்சு காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அவளை வருத்தமா தான் ஒரு லாரியில கொண்டு போய் தலைய விடு. இதுக்கு விடணும். இவ்வளவு வருத்தப்படுறீங்க டெண்டர் முடிஞ்சு காசு வாங்குறானு. சரி என்னை உள்ள போவேன்ற நீ கோமாளிசம் நிக்கிற. வேற என்ன செய்யலாம்ங்கற? உனக்கு இல்ல ஏதாச்சும் ஒண்ணு தெரியுமா? நீ பேசி ராமாயணம் பேசுவோமா, இதுகாம் பேசுவோமா, ஐம்பரு காப்பியம் பேசுவோமா, ஐஞ்சிரு காப்பியம் பேசுவோமா, கீவாளக்கணம் பேசுவோமா, மேவாளக்கணம் பேசுவோமா, காணி பேசுவோமா, மாணி பேசுவோமா, ஏன் நோனி பேசுவோமா? ஏய் பேசுடி. வார்த்தை சரியா பயன்படுத்தணும். வாயை பிடிச்சு கிழிச்சு அப்படியே கிழிச்சு என்ன வேணாலும் பேசுடி. இங்க பாரு. ராமாயண மகாபாரதம் இதுகாச ஐம்பரு காப்பியம் 10 வாய் வாசை பேசலாம். விவரம் பேசணும். படித்திருக்க வேண்டும். யாரு? நீதான். நானும் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்க? நான் படிச்சிருக்கேன். ஏய் இவ்வளவு திமிரு ஆதுப்பு. சரியா? இப்ப பாப்பா மண்டகனமனா அத பண்ணிருக்கேன் இத பண்ணி விடுவேன். இந்த மதவட்டில குடுக்குற குடு வக்க மக்கள வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஓம் வீணையை தூக்கிக்கிட்டு கருங்கோலத்துக்கு இதுக்கு நேரம் இந்த போஸ்ட் மரத்துக்கு நேரம் விழுந்து ஓட வைக்கல முடியுமா உன்னால? பாப்பா முடியும். உனக்கிட்ட குடுக்குற குடு பாரு. கூட்டத்துல இருந்து ஒரு கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்ல முடியாது. சரியா? கூட்டத்துல இருந்து ஒரு அக்கா அரப்ப மோதிரத்தை கழட்டி என் கையில இப்ப போடும். எதுக்கு? என்னது பேசி உனக்கு அரப்ப மோதிரத்தை கொடுப்பாங்க? சரி உன்னண்ட கொடுத்து வீட்டுல போய் கேட்டா வீட்டுல என்ன சொல்லுவாங்க? நாடகத்துக்கு போனே தொலைஞ்சு வச்சுன்னு புருஷன்ட்ட சொல்லிட்டேன். அதை நீ மைக்க போட்டு வேற சொல்லிக்க. சரி எப்ப இவ்வளவு திமிர பேசுறீங்க? வாயா. இடத்து பேர் என்னையா? இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். ஒரே கேள்வி. எங்க இதுக்கு நீ சொல்லிவிடு. நீ அப்புறம் நீ ராமாயண மகாபாரதம் அப்புறம் பேசி கிழிச்சலாம். இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலைக்கு ஏன் தெரியுமா வேலிமலை பேர் வச்சாங்க? தவ முனிவர்கள்லாம் இங்க வந்து யாகம் பண்றதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. என்ன நறுக்கு தெரிஞ்ச மாதிரி அடிக்கிற? டப்பு டப்புன்னு தெரிஞ்சவன் டப்பு டப்புன்னு அடிப்பேன். தெரியாதவன் கவுட்டுக்குள்ள தடவிட்டு சிறப்பு. நீ இது அப்படி பண்ணலையா? வா அருமையான விளக்கம். முனிவர்கள் வந்து யாகம் என்ற வேள்வியை செய்ததாலே இடத்துக்கு என்ன பேரு? வேலிமலை சாரல். கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? சத்தியமா. இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலிமலைக்கு ஏன் வேலிமலை பேர் வச்சாங்க? தவ முனிவர்கள்லாம் வந்து இங்க யாகம் பண்றதுனால வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு. சிறப்பான விளக்கம். 39 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் வேற எங்கேயுமா போனாங்க? இல்ல. எங்க வந்தாங்க? இங்க வந்தாங்க. என்ன பண்ணாங்க? யாகம் பண்ணாங்க. யாகத்து மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணமல வேலிமலை. அப்படிதானே? கேக்குறது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? இரியா அதத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலிமலை பேர வச்சாங்க வேறுமலை இதெல்லாம் சொல்றேன். 1000 வட்டம் கேட்பேன். அப்படிதான் கிடையாது. சொல்லிட்டாங்கனா அப்படி ஓன் சட்டம் கிடையாதுயா. நான் வச்சதன் சட்டம். அப்படி இல்ல நான் வச்சதன். இங்க பாரு நீ 1000 விஷயம் பேசனேனே. முதல்ல அடிப்படை தெரிஞ்சுக்க. என்ன அடிப்படை தெரியாம ஆடாத நின்னுக்கிட்டு அடிப்படை என்ன? என்ன வந்தனே தமிழ் தமிழ் அப்படி சொல்லுது, தமிழ் இப்படி சொல்லுது. தமிழர்கள் தமிழ் தமிழ்னு உருகுறிய. அதே தமிழ் வந்தவர்களை எப்படி வரவேற்க சொல்லி இருக்கிறது? எப்படி? உனக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், காதல வாங்கிக்க. இன்னைக்கு புதுசா கேட்கறப்ப உனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்ல 10 வருஷம் இந்த கவி இல்ல உள்ள உனக்கு தெரியலன்னா கேளு. உள்ள வந்து கூட இந்த கவியை எழுதி தர்றேன். இது வந்து ரொம்ப அற்புதமான கவி. வந்தவர்களை எப்படி வரவேற்கணும்னு. ஆனா இப்ப சொல்றேன் காதல மட்டும் வாங்கிக்க. எப்படி வரவேற்க வேண்டும்? ஒப்பனை மோனது உபசரித்து நோய் பேசி உப்பில்லா குள் பார்த்தால் உண்மதை அமிர்தமாகும். ஒப்பனோடு வாழனும் முகங்கடு திருவாராயில் கப்பிய பசியோடு கடுமசி ஆகும் தானே என்று எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதல வாங்க சிரிக்கிறடா அறிவு கிட்டதனமா. கவி சக்கரவர்த்தி கம்பளோட புலவனோனி ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குள் பார்த்தால் உண்மதை அமிர்தமாகும். முப்பளவோடு வாழனும் முகங்கெடுத்து கிடுவாராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே. தெரியுமா உனக்கு? உன்னை வாழ்ந்த மதுர மண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமொழி வாயினூரால் கண்டோ சக்கரைய கனிகள் அந்த பாகோ அந்த மாமுனிவர் கள்ளம் அமரும் என்ற அழிக்கலாம் எடுக்க பேசு. என்னத்தை கிழிச்சாரு? கூல் ட்ரிங்க்ஸ் பேசுடி பேசுடி. கூல் ட்ரிங்க்ஸ் வேணா தொண்டை கட்டிக்கிறேன். அங்கிட்டு பாப்பா பாப்பாம்படி பாப்பாம்படி. அது சரி நான் ஏதோ உனக்கு கவி தெரியாது தெரிய வைக்கலாம்னு ஒரு கவியை பாடுனேன். சரி நீ இந்த கவி திருப்பி நீ பாடுன. ஆமா உன்னை நான் பாராட்ட வந்தல்ல. சரி அதோட வாயை மூடி தொலை வேண்டியதானே. என்னையா எதுக்கு நீ இன்னொரு கவி பாடுற? என்னையா நீ கவி பாடிட்டு நான் பாடலைன்னா அந்த அம்மா என்ன நினைக்கும்? என்னதான் நினைப்பாங்க? எடுவட்ட வய நல்லா 2 தடவை கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் இதை திங்கினது. கோழிக்கறி 2 தடவை, மட்டன் கறி 3 தடவை, முட்டை 3 தடவை. நல்ல முட்டையை பொறிச்சு 4 கரண்டி வச்சேன். எக்ஸ்ட்ரா சனியை முடிச்சவனுக்கு
பேச முடியாம வாயை பொளந்துகிட்டு நிக்கிறான் பாரு. வெள்ளக்கமா தடிச்சு உன் வாயில அடிச்சா கூட என்ன தப்பு? செருப்ப கழட்டிட்டு பீய தொட்டுக்கிட்டு வாயில அடிக்காதா? சரி அடிச்சா என்ன தப்புன்னு கேக்குறேன். எதுக்கு அடிக்கிற? எதுக்குமே தெரியாது உனக்கு. எதுக்கு 4 தடவை முட்டை? நீ பேசடி, என்ன வேணாலும் பேசடி, பாப்ப முடியும். என்ன பேசவா? பேசடி, நீ பேசடி. நான் பாடுறதுக்கு நீ ஒரு பதில் கவி பாடிட்டா நீ பெரிய ஆளாயிருவியா? சரி இங்க பாரு, இந்த மத ஒட்டி மேடையில நான் நினைச்சேன்னா 100 கவி பாடுவேன். நான் 150 பாடுவேன். என்னது கவி? பாடு. 300 வர்றேன், 500 வர்றேன். 500 கவி? ஆமா. பாடி 1000 பாடுறேன், 2000 பாடுவேன், 5000 பாடுவேன், 6000 பாடுவேன். வக்க மக்கள 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பச்சை தண்ணி பல்லுல ஓடாம கீழ போல கத்து. பேச்சுக்கு என்ன வேணா பேசலாம். ஒருவேளை பாட முடியாம இந்த மதபடி மேல நீ தோத்துட்டா என்ன செய்யற? ஓன்ட்ட தோத்துட்டா வக்க மக்கள சத்தியமா சொல்றேன், அம்மன குண்டியா ஓடுறேன். நீ ஓடுவையா? யாரு கண்ணு அவையிறதுன்னு கேக்குறேன். என்ன அவள அகுரமா வர? அவள கொடூரமா இல்லாமையா இருக்கு? எனக்கு தோத்துட்டா. எப்படி அம்மனா குட்டியா ஓடுறியா? இன்னைக்கு ஓட விடாம நான் கருவல போக மாட்டேன். ஏரியா நான் சொல்ற கேளியா? என்ன உனக்கிட்ட தோத்துட்டா நீ அம்மன குண்டியா ஓட சொல்ற? ஓடுவோம் தலையெழுத்து ஓடு. எனக்கிட்ட நீ தோத்துட்டா. யார்கிட்ட? எனக்கிட்ட. நீ எல்லாம் ஒரு ஏண்டா ஏன் தகுதிக்கு நீ உன்னிட்ட நான் தோப்பனா? சின்ன பையலுக்கு தான் பொதுக்குன்னு கத்தி எடுத்து குத்தி போறாங்க. ஓ எப்ப வேணா இது வேணா நடக்கலாமா? பாப்ப முடி ஓ வலிக்க வர்றேன். அப்படி ஒருவேளை உன்னிட்ட கவி பாட முடியாம இந்த போட்டியில நான் தோத்துட்டா இங்க பாரு, இந்த மத போட்டி மேல இருந்து இந்த கட்டை நான் முடிக்கல. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. ஏய் நான் 15 கட்டோட வச்சிருக்கேன். உனக்கு தேவையா? இந்த அதுக்கு அர்த்தம் என்ன? கட்டையும் பிடிக்கல, வேஷமும் போடல. சோத்து கண்ண விடுவா சோத்துக்கு. நான் படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். எம்ஏ. நான் பிஏ. தின்னுக்க நான் உன்னை வேணாங்களே. போய் அள்ளி தின்னு வா. நானா என்னையா நீ எம்ஏன்னா நான் பிஏன்றே, நீ பிஏ திங்க சொல்ற? ஓ பிஏ பட்டதாரியோ நீங்க? ஆமா. நான் முதுகலையப்பா, நான் இளங்கலப்பா. அடிச்சு பாத்துக்கிறோம். இது விருசனே பாயா அருகனை இணைந்து மானை முகந்தனை செருவினை சென்றடை சேனை சுமந்தனை மறுபடி வெஞ்சர வானை பணதனை திருவினை தந்திரம் திருவிசனே பேச குக்களை பிடித்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் பூச்சி மிகமனமை செய்தால் மக்கூட வேறதாகுமோ அதனும் பிணுகு உண்டாகுமோ குக்களை குக்களால் குழந்தண்ணில் பெரிதாக முடிகள் பேச சகட சக்கர சமூகம் வைத்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மின்மணி யாவரை மிகண்ட சக்கர மெய்ப்பந்த பேசுவோம் பேச வானர மனிதனின் நனிந்த தூக்கணன் ஒருதனை சொல்லான் தாண்டி பித்திடும் ஞானமும் கல்விக்கு நவீன நூல்களும் ஈனர் குறைத்தான் இடதாக மனிதர்களை பேச உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவனாக நீர்மலை வேணியன் அலைகள் சோதிய நம்பள தாடுவான் மணல் சிலம்படி வாட்டி வருங்க பேசே சாகரின் சாகரின் சொன்னவளை ஒருபடி சாம சொத்த தின்னவளை என் கூட சாகரின் சொன்னவளை என் கோமணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளை பேச நம சிவாய வாழ்க நான் தாள் வாழ்க இமைப்படுது மின்னல் சின்னி கண்ணன் தாள் வாழ்க கோவடி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமமா இன்று அன்னிப்பா தாள் வாழ்க ஏகன் அநேக அடியுடைய வாழ்க பேசே நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திச்சு நட்டமிக்கு எழுத எழுத்தாணி ஆகுமா பேய் வாழ சுடுகாட்ட பெருக்கி தள்ளி வைத்தல வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கேளாச்சக்க சண்டிலும் சாண்டிலும் முழுத்தகன தவற மாட்டான் இவர் ஈவட்டால் இவன் ஈவட்டவன் ஏழு பிறப்பு இனத்துவம் படுத்த பிறப்பாடுகள் பேச்சு பேச்சடி அடைச்சுக்கிற போதியா செத்தாலும் மேடல நான் கூட ஏதோ எச்ச ஆளா இருப்பேன் ஒட்டு அடியில அடிச்சு வீழ்த்திடலான்னு பார்த்தேன். ஆனா பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒரு கோமாளி இத்தனை கவி பேசுவது என்பது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால உன்னுடைய அறிவை நான் பாராட்டுறேன். நமக்குள்ள சண்டை வேணாம், வா சமாதானமா. ஏய் 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 என்னைய பிய திங்க சொல்லிருக்க, அம்மனை குண்டிய கல்விட சொல்லிருக்க. நீ நானும் ஒப்பந்தம் என்ன? நீ பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், நம்ம ரெண்டும் சேர்ந்து ஒப்பந்தம் போட போறோம். ரொம்ப திமிரு பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு புரியல? பாவமணி இறக்கப்பட்டு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், கொல்லப்படி காப்பாத்திக்க. ஐயோ ஐயோ சாமி என்னைய கொல்ல போறாரு. பைபாஸ் ரோட்ல போய் லாரிக்குல தலைய கொடுத்து ஜாக போறேன். போயா உயிர் என் மயிருக்கு சம. நீ பேச சரி நான் கூட போனா போதுன்னு நினைச்சேன். எப்ப நீ இப்படி பாவம் இறக்கப்பட்டு நான் நிப்பாட்டினேன். ஏன்னா என்னால நிப்பாட்ட முடியும், உன்னால நிப்பாட்ட முடியாது. ஆமா நான் 90 வயசு கிழவே நிப்பாட்ட முடியாது. பேசி நிப்பாட்டுவியா? பேசி நான் நிப்பாட்டுவேன். பல்லான பல்லான பல்லா இரத்தாண்டு பல்லான படி வேணா உள் சேவடை செய்வதற்காக பேச இட்ட முறை என் தலையில் சிவனும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்சமே பாரம் அவனுக்கு அஞ்சா நெஞ்சமண்டல பேசு அம்மன் ஆதிபரால் அடிவருக்கணி ஆட்படுத்த விமல வண்ணான் கொண்டு வரி யார் வழி வேங்கடவன பேசே வெம்பு வாழ்வு வாழ் பொய்யே மேலும் விழுந்த அலுவல் என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவில் நம்பி நடுத்திரவட நாயவட கவலனுக்கு பேசு பொன்னி மணிக்கு இங்கண்டி சிலமணி பொன்னம்பை திருநமன்னர் கொண்டு செல்ல சேடிகள் சொல்ல அன்னமன்ன வல்லமன்ன வாமனத்தர் பேசே வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மாடிடா வெட்டுண்டு புண்ணில விட்டு விட்டு ஆட்டு மாடிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வரும் வேதனை அடைந்தாட்டுக்க பேசு கூதட்ட குளவரி கூத்தரில் திருந்து விட்டு திரையும் திரைகளில் துணிந்தபோர் புகமானோர் துணினார் அமது மணிமணி வாசல் பேசே எருவாக்கை 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலகப்பட்ட திருவாரூர் தேரோடு மீதுகளை செத்து கிடக்கிறான இந்த நீரோடு
தாரங்களை கோலமா மங்கை மீது குலவிய முருகன் தனி மாலைய தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலவாயின மூர்த்தி இம்மூர்த்தி என்று பேசு. நான் சுட்டவன் உள்ளார் மாறாத நாவி நான் சுட்டவனுக்கா பேசு. நான் தோத்துட்டியே. தோத்துட்டேன். எதுக்கு நான் தோக்குறேன்? எதுக்கு நான் தோக்குறேன்? போட்டியிலே தோற்று விட்டாய். எதுக்கு நான் தோக்குறேன்? போட்டி கவிதானே. ஆமா கவிதானே போட்டி. சரி எதுக்கு நீ திருக்குறள் பாடுற? எதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த மத ஒட்டி மேடையில கால் எடுத்து வச்ச ஒன் சூங்கால ஒட்டிக்க. சூங்கால ஒடிப்பியா? ஏய் நான் கை தட்டி வேறயா? பேச்சுடி. ஏய் பேச்சுடி. திருக்குறள் தெரியாமல்ல போட்டி கவின்ற காரணத்துக்கு நான் எப்படி வேணாலும் பேச திருக்குறள் பேச முடியா? வா எப்பொருள் யாரவை கேட்பன அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பேசு. அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிமுகம் முதற்றே உலகென்று பேசு. கசாடர் கற்பாவை கச்சவை நிற்க அதற்கு தகன பேசு. செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்று பேசு. உலக நடப்பது நட்பு நெஞ்சத்து அகனங்க நட்பது நட்பு பேசு. எண்ணி துணிங்க கருமம் துணிந்தவன் என்ன இலக்கு பேசு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே எடுக்க கழுத நட்பு பேசு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பேசு. எனக்கு தெரியாத அணங்கி கொச்சம் மனைகின மான பிரதன பேசு. துப்பாக்கி 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 தூவு மலை என்று பேசு. கூடுதல் காமத்துக்கு அதற்கு கூடி மேங்க பிரதன பேசு. யாதல் 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 ஓ தட்டல பேசு. மூதேவி டேய் அது அப்படி வராது. யாதனின் யாதன் நீங்கிய நோதல் அதனி எதிரி ஓதல் இல்ல அதனி இளன். ஆமா இவர் பெரிய நக்கிரே என் பாட்டுல குற்றம் கண்டுபிடிச்சிட்டேன். தப்பா பாடுறீல? தப்பா பாடுனா ஒரு வரி தப்பா இருந்தா காலையில சம்பளம் கொடுக்கும்போது 100 ரூபாய் புடிச்சிட்டு மீதி காசை நாய்க்கு எறியா. யார் 100 ரூபாய் வரி சொல்ற? உனக்கு 100 ரூபாய் கிடைக்கிறது எப்படி கிடைக்குது பாத்துறேன். வா கார 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 போற 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 ஏய் பேச்சு கவி ஏன் கவி தெரிஞ்சு போதுருச்சு. நீ வேற கவி பாடியா? எதுக்கு ஏன் கவிக்குள்ள வர்ற? நீ எனக்கு தெரிஞ்ச கவி ஏன் நீ பாடுற? மாற 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 வேசி ராம 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 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். ஏய் மேன அந்தமே இல்ல மேக் எடுத்து சூன் நாமமே அதத்தே மேக் எடுத்து சூன் தேவர சூன் சூன் வா ஓடி 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 உட்கார்ந்து ஜோதி நாடி 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 வாடி 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 கண்டார ஓலி எழுவட்ட முண்டை லூசு முட்டா பேரே அந்த வாடி இல்லடா மனம் மனம் வாடி மனம் வாடி அதத்தே நான் வாடி வாடி இல்ல வாடி 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 வாண்டு வாண்டு வாதல் கோடி 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 எழுது கோடி ஏ பி சி டி இ எஃப் ஜி ஐ ஜே ஓ ஐ பி கே ஏன்னா அந்தவே இல்லையா? ஏக் எடுத்து பீதே வர படிச்சு திமுறா பாப்பா அப்படி வா பாறேன் பாடு பாவோம் விக்கா முக்கா வித்தா போய் எக்கான போய் தொக்கான சொல்ல பாடு இருயா ஒக்காங்க ஒத்தாங்க ஓமன பேச்சா மரியாதை கெட்டு போறேன். பேச்சு தெரிஞ்சா பேச்சு ஓமன பேசுறேன். யாரையா பேசுன அப்படி? நீ தான் ஓத்தாங்க ஓமன பேசி இருக்கா? ஒட்ட குத்துற பாடுறேன். ஒட்ட குத்துற ஓத்தாங்க ஓமன பாடுறேன் சொன்னேன். விக்கா முக்கா பாடுறேன்ல அத தானே நீ வேகமா சொல்லும்போது என் காதுல அப்படியே கேக்குது. இது பிடிக்கல உனக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி வேற கவி பாடுறேன். அத பாடுறியா? பாடி நாடி தத்தித்தா தூதி தாது தித்த தூதி 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 இங்க ஒரு கூதி கிதின்னு பேசினா மரியாதை கெட்டு போற பாத்துக்க. ஏய் மடப்பல அது தூதி தூ 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 தூதி. நீ அப்படி தானே சொல்ற? என்னன்னு? அதான் அது தூதி அதத்தான் கேக்குறேன். காக்கை காக்கா கூய் கூகை காக்கா காக்கை கோகு கோ காக்கு கொக்கை போய் வன வரத்தை புலன செலவித்து மெய் நினைத்தவர்க்கு மெய் நினைத்தவரை மெய் வன கடவுள் திருவண்ண வடது கண்டது அரங்கத்தை வாடி கிடது கண்டை வேது ஆவி தீனு ஒருவரை மெய் பண்ண ஆவத தபள்ளி அரபசுக்கு அண்ணா தானே தர்த்தவடியா வண்டி கோபத்திற்கு வந்து திருவண்ண ஆசை சம்பளத்தை எழுதாரை இனமத காவி சிறப்பாக மாடி மாடி வருது வடா வருது கூடியே சத்திய வரும் பாத்துக்க மதோட்டி மெடல்ல உன் பேரை எழுதி வச்சு செத்து போய் பாத்துக்க. 7 வருஷம் கட்டுங்காவல் தள்ளுறேன் ஒரு புள்ள ஜாமீன் போட. டேய் நீ டேய் நீ சாகுறனா எங்கட போய் செத்துற போ. என்ன மயிருக்கு ஏன் மேல சாகுற? எதுக்கு ஏன் மேல நிச்சு சாகுற? என்னைய போட்டு சித்திரவதப்படுத்துற? எனக்கு என்ன மயிராதரி சித்திரவதப்படுத்துறனா? ஏய் புராண புயல்னாக இலக்கிய கிட்டினாக வசன மேதைனாக கவி சுடர்னாக நான் சொல்லணும் வந்துட்ட நீ சொல்லலப்பா. பக்கம் என்ன 4 பேரும் சொன்னாங்கல்ல அந்த ஆளுங்க சொல்லிட்டு போய் உள்ள பொளந்துக்கிட்டு படுத்துருக்காங்க. உனக்கு என்ன தெரியும் என்னைய பத்தி? அவங்க சொன்னதை கூட நான் நம்பல. ஆனா இந்த ஊரே சாட்சி. 5 தடவை கேட்டேன் சோ போடியா போடியான்னு. ஆனா உன் திமிருக்கு உன் மண்டகணத்துக்கு நிவன் சொல்லி நம்ம சோ போடுறதா அப்படி எவ்வளவு திமிரா உட்காந்துருத உன்னை விடலாமா? கவி வேணாம் வா புராணம் பேசுவோம். பிரம்ம புராணம் பக்த புராணம் பவிஷ்ய புராணம் இந்த மாதிரி பேசுவா. சிலப்பதிகாரம் மணிமேகலை மலையாவதி குண்டலகேசி சீவகந்தாவணி நீ பேச்ச அப்படியே அங்க வரி அந்த மலை குண்டலகேசி சீவகந்தாவணி. ஏய் அது குண்டலகேசி 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 கேக்கல லூஸ் மணிமேகலை எல்லாம் கேக்கல லூஸ் முண்டையா நீ பேச்ச அப்படியே டான்ஸ் மணிமேகலை இல்லையா? சங்க இலக்கியம் நான் சொல்றேன். உனக்கு ஒரு இங்க வரு பேச்ச அப்படியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த விஷயத்தை கேட்டா உள்ளமே கருகு. உனக்கு 4 தடவை முட்டை வச்சப்ப என் உள்ளம் கருகிருச்சு. இதை இந்த அப்படி என்ன விஷயம் சொல்லுவ நீ? ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எனக்கு எல்லாம் நீ ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அறிவு கட்டவனே. நல்ல வெயில் காலம் இப்போதான் 2 நாளாக மழை பெய்யுது. இதுவும் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்படி உன்னுடைய உடலுடைய உஷ்ணத்தை தணிக்கணும்னா இளநியை வெட்டி கொடி
உடலுடைய வெப்பம் தனியா. இளநியை போய் ஆபரேஷன் பண்ற அறிவிட்டவனே, உள்ள தண்ணி தாடா இருக்க போது. எந்த இளநீ? இளநிய வெட்டின நீ அடவாயா, எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏங்கி கத்துனா டாக்டர் தையல் பிரியும் சொன்னாரு. அத நீ சோப்படா உள்ள உட்கார்ந்திருந்தியே, அப்ப யோசிக்கணும். வா, சங்க இலக்கியம் 10 பாட்டு பேசுவோம். வா, திருவாட்டப்படி, வடநாட்டப்படி, சிறுபாட்டப்படி, பெருமாட்டப்படி, கதை பாட்டு, கொள்ளை காட்சி, இங்க வாரியா, நான் சொல்றேன் குறுந்தொகை, ஐங்குறோர். இங்க வாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன? நீ என்னமோ ஜாக்கி சான் புருஷனி மாதிரி சண்டைக்கு கூப்பிட ரெடியா? வா, நீ சண்டைக்கு வந்து நின்றீங்க. சரியா? ஏன் ஜோப்படலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டுனா என்ன செஞ்சிருப்ப? போட முடியாது போடான் இருப்ப. அதானே அதானே தகுந்த காரணத்தை சொல்லியிருப்பேன். தகுந்த காரணமா? தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டுட்டு தூக்குல போடுவேன் என்று நீ கேட்டியா? கேட்டிருந்தா சொல்லியிருப்பல. சோப் போடாததுக்கா? ஆமா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் 5 தடவை உன்னை சோப் போட சொன்னேன். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. 5 தடவை நான் சோப் போட சொல்லியும் நீ சோப் போடாம இருந்தியே. ஏன்? ஒண்ணுக்கு இருக்க போயிட்டு தூக்கிட்டு அடிச்சா தெரியும். ஏண்டா ஒண்ணுக்கு இருக்க போற 1.5 மணி நேரமா உனக்கு? ஒண்ணுக்கு இருக்க போறவன் 1 நிமிஷத்துல இருந்து போட வேண்டியதானே அடுத்த பாட்டுக்கு? ஏன் போடல? ஒண்ணுக்கு இருக்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். அப்ப யாரை ஏமாத்த பாக்குற 1.5 மணி நேரமா இருந்து? எனக்கு நீர் கடுப்பு தெரியுமா? நான் பின்னாடி போய் நிற்கிறேன், 3 சொட்டு வருது, அதுக்கு மேல மூத்திரம் வரல, ஒரு பயிர் வரல, வர்ற மாதிரியே இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. அங்க இருந்து சத்தம் போட்டா கேக்குமா? சுண்ணாம்பு தேய்ச்சுக்க வேண்டியதானையா? வெந்துராதா? அப்ப இவர நேரம் நீர் கடுப்பாக பேசியதற்கு காரணம் நீர் கடுப்பு. திமிரு இல்லையா? இல்ல. மண்டகனம் இல்லையா? இல்ல. ஆணவம் இல்லையா? இல்ல. 4 பேர் அப்படித்தானே சொன்னாங்க. 4 பேர் அப்படித்தான் ஊர் உலகத்துல ஏவி விட்டு போவாங்க. என்னைய நீ ஊமை குத்தா குத்துற, என்னைய அடிச்சதுனால இந்த மத ஒட்டியில உனக்கு கப்பு கொடுப்பா தருவாங்க. உன்னை ஜெயிச்சு எப்ப இந்த ஊர் முழுக்க உன் மீது அதிக அனுபவிச்சிருக்காங்க. உன்னை அடிச்சா கண்டிப்பா எனக்கு கப்பு இருக்கு. குண்டி கழுவுற கப்பு கூட கிடைக்காதப்பா. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? உன்னை ஜெயிச்சு காட்டணும்னு கவிலாம் 10,000 கவிக்கு மேல தெரிஞ்சிருந்தேனப்பா. ஆமாப்பா, வாயில்லாத புள்ள புச்சுக்கிட்ட நீ மல்லு கட்டி என்னப்பா வந்தன கிரிப்பா நின்றா? நீ கிரிப்பா நின்ற, நானும் கிரிப்பா நின்றேன். 10 கவி நச்சிருப்பாடு நீ. அந்த 10 கவி மயிறு மட்டும்தான் தெரியும், ஒரு மயிரும் தெரியாது. முதலே சொல்லிருக்க வேண்டியதானே? நீ முதவே கேட்டிருந்தா நானும் சுமுகமா வந்திருப்பேன். வந்தனே யாரு நீ கேட்டியா? யாரு நீங்க? சொல்றேன் கேட்டுக்க. அவசியம் பேசுமா? அடக்கற பிரியா விசு சொத்தர பிரியா சூர்யா. அவிச்சாங்களா முறிச்சாங்களா வறுத்தாங்களா இதையா கேட்டாங்க? யாருன்னு கேட்டியே? பேர் என்ன? பேர் சொல்லுமியா. நாரதர். நல்லா இருக்கா? எந்த சலசலப்பு வருதா? ஓ, அமைதியை நிறுத்தி சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? புரியுது. இந்த ரகசியம் எனக்கு தெரியாம போச்சாப்பா. கார்த்திகை மாதம் நாய் அடிச்சுக்கிட்டு சாகும் பாரு, அந்த கதையை அன்ன வரையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கேளு, அமைதியாக பொறுமையாக கூறுகின்றேன். அப்பா பிரம்மா. அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா யாருன்னே கேட்காம என்ன பண்றான்னு கேக்குற? அம்மா யாரு? அப்படி கேளு. என்ன கேட்ட? அம்மா யாரு? வெள்ளை களி உடுத்தி வெள்ளை பிடி மூட்டு வெள்ளை கரி ஆசரது வீச்சிருப்பாள் அரசு. ஏயா ஆரியா வெள்ளை பூண்டை உரிச்சு இஞ்சியை நச்சு சுக்குமணி காப்பிய போட்டு டேய், வெள்ளை பூண்டை உரிக்கலையா? வெள்ளை பனி மூண்டுனா வெண்மை நிறை தாமரையே வெள்ளை நிற சேலை கட்டி இருக்கிறாள்னு அர்த்தம். இந்த பெருமை எல்லாம் கேட்டாங்களாக்க? சரி, சரஸ்வதி கலைவாணி புத்திரன். அவன் தானே ஜோலி முடிஞ்சு. அப்புறம் என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? ஆசையும் வெறுத்தவன். எந்த ஒரு தீய எண்ணங்களும் எனக்கு கிடையாது. உலகத்திற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறேன். பீடி சிரட்டு பழக்கம் கிடையாது. வெத்தலை பையில பாக்கு போட மாட்டேன். பீர் பிராந்தி அடிக்க மாட்டேன். பொம்பளம்பள அந்த தீய எண்ணமே கிடையாது. எந்த ஆசையும் இல்ல. உலகத்திற்கு எடுத்துக்காட்டு இப்படித்தான் வாழணும்னு எடுத்துக்காட்டா வாழ்றியா? பீடி சிரட்டு வெத்தலை பையில பாக்கு பீர் பிராந்தி பொம்பளம்பள எந்த தீய எண்ணமும் கிடையாது. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்துக்கு உயிரோட வாழணும்? நீ பாராட்ட போற, நீ எவ்வளவு கம்பீரமா நிக்கிற, என்ன மயிருக்கு வாழணுமா? இருக்கிற வரையும் தின்னுபிட்டு தொலைய வேண்டியது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இப்படிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்ப சொன்ன மாதிரி அப்படி நீ வாழ்ந்தேனா நம்ம மதகுபட்டி முக்குல உனக்கு சிலை வச்சாலும் வைப்பாங்க இல்லையா? ஏற்கனவே உள்ள சிலைக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லாம மூளை முளைக்கி சிலை இருக்கு அப்படின்றியா? அதுவும் ஏத்துக்கிற விஷயம் தான். சரி, என்ன பண்ற? நிக்கிற அறிவு கேட்டவனே சோறு தானே திங்கிற. என்ன பேசக்கூடாது? எவ்வளவு திமிராணி பேசுற? காவல் பாக்குறேன். அப்படி சொல்லணும்ல. நிக்கிறேன்ற திமிர காட்டுறியா? இல்ல 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 காட்டு, தப்பு இல்ல. என்னன்னா ஒரு வாரத்தில் இந்த மண்டகணம் இருக்கும்ல, படிச்ச திமிரு. ஆமா, பிஏ படிச்சதான் சொன்ன நீ. ஆமா. பிஏல என்ன படிச்ச? தமிழ். உண்மையிலவா? ஆமா. பிஏ தமிழ் எங்க படிச்ச? இதுல. எதுல? ஏய், பொய் சொல்றியா நீ? புத்தூர்ல. புத்தூர்ல மாவு கட்டி தான் போட. புத்தூர்ல எங்க நீ படிச்ச? ஐயா, புத்தூர்ல இப்ப புதுசா காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க.
ஏய் பொய் சொல்றியா? நான் எனக்கு நம்புற மாதிரி இல்லையே. வாங்க 2 பேரும் போய் தாமங்களை முத்துமாரியன் கோயிலில் சத்தியம் பண்ணவா? தீச்சட்டி எடுக்கவா இல்லை சட்டியோட வரவா? சட்டியோட வரியா இல்லை தீச்சட்டியோட வரவா? இப்போ என்ன செய்யணும்? பிஏ படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன். உண்மையிலவா? சர்டிஃபிகேட் இதுலேயே தொங்க. நான் அதை சோதிச்சு பார்த்தாகணும். பிஏ தமிழ் படிச்சிருக்கேன். ஆமா. என்ன காவல் பார்க்குற? திணைக்காவல். திணையில தமிழ்ல ஒரு திணை இருக்கு. ஆமா. என்னன்னு சொல்லி சரியா நாள் மாட்டிக்கிட்டியா? என்ன திணை சொல்லு? உயர்திணை அக்ரிணை. பட்டு நடிச்சுட்ட. அட ஏங்க உண்மையில இருக்கியா? அதைத்தான் நான் படிச்சுன்னு சொன்னாலும் யாரும் நம்புறாங்கல்ல. உண்மையிலே ஆச்சரியமா இருக்கப்பா. ஒரு கோமாளி நீ உயர்திணை அக்ரிணை பெட்டிக்காரன் யாராச்சும் இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு உண்மையில இவ்வளவு வினயமா இவ்வளவு விவரமா மகிழ்ச்சி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நிவர்த்தி பண்ணுவியா? திணையில 2 விதமான திணை இருக்கு. இப்ப நீ காவல் பாக்குறீல, கருந்திணை செந்தனை. தமிழ்ல இருக்குது உயர்திணை அக்ரிணை. இப்ப 2மே திணை தான். அதுவும் திணை. என்ன வித்தியாசம்? இது சுழி வித்தியாசம். 2 சுழி போட்டால் அது ஒரு அர்த்தத்தை குறிக்கும், 3 சுழி போட்டால் அது மற்றொரு அர்த்தத்தை குறிக்கும். இவ்வளவு விவரமாயா? உண்மையிலே மனசார உன்னை பாராட்டுறேன். சிறப்பு. சரி, 2 சுழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, 3 சுழிக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. காவல் நீ தானே பாக்குற? தானே ஓன் தானே தானே? அப்ப நீ சொல்லு, உனக்கு எத்தனை சுழி? 2 சுழியா இல்லை 3 சுழியா? ஏடா மண்டையை சொல்லிக்கிற? கேட்டிருக்கேன் உன்ட்ட. புரியலையா? போய் தொலை. காதுல வாங்கு. திணை இருக்கா? 2 சொல்லி போட்ட ஒரு அர்த்தம் வருதா? 3 சொல்லி போட்ட இன்னொரு அர்த்தம் வருதா? காவல் யார் பாக்குறா? திணை யார் தானே? அப்ப நீ சொல்லு, உனக்கு எத்தனை சொல்லி? 2 சொல்லியா 3 சொல்லியா? சத்தியமா 2 சுழியும்ல 3 சுழியும்ல 1 சுழிதான். ஏய் பேத்து பேத்து நல்லா யோசிச்சு சொல்லு. 1 சுழி கிடையவே கிடையாது. ஒன்னு 2 சுழி இருக்கணும், இல்ல 3 சுழி இருக்கணும். காவல் நீ தானே பாக்குற? எத்தனை சுழி? 2 சுழியா 3 சுழியா? தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கு 2 சுழியும்ல 3 சுழியும்ல 1 சுழிதான். எங்க நாளுக்கு 1 சுழி? 1 சுழி இருக்குவா? அட தர்த்திரியை முடிச்சவனே. சுழினா மண்டலுக்கு சுழி இல்ல, திணைக்கு சுழி. சுழி சுழி அந்த சுழியா? அது 2 சுழி. சுழின்னு வாயில வரல. இந்த லட்சணத்தை ஒரு பிஏ தமிழ் படிச்சாராம். முகரையில யாருக்கு அடுத்த காவல்ல? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. நீ என்ன பண்ற? வெளியே இருக்கு. எப்படி போகுது? திரியா போகுது. எனக்கு ரொம்ப அவசியம் தானே உனக்கு திரியா போறது. தார வச்சு அடைச்சுக்க. வெயில்ல இலக்கம் கொடுத்து. காவல் எப்படி போயிட்டு இருக்கு? காவல் சுபிச்சமா போகுது. சுபிச்சமா போகுதா? ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சோன்னு கேக்குது. எப்படி கேக்குது? சோன்னு. அது கிடுகுல இது பண்ணாதேன் சோன்னு கேட்கான். இது செவரு. என்ன இந்த சத்தத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரையே பண்ணிருப்ப போல. மூதேவி அந்த இதுல ஆளுல சோன்னு கேட்டுச்சு. அது என் தங்கை வள்ளி. எத்தனை பேர் இருக்காங்க? அதே 1க்கு 2 பேர் இருக்காங்க. அதான் எத்தனை பேர்? ஒருவருக்கு இருவர். ஒண்ணு உன் தங்கச்சி. ஆமா. இன்னொன்னு அது என் ஆளு. வாளா. முதல்ல நான் யாரை பார்க்கணும்? என் ஆளை பாருங்க. அப்படியா? தங்கச்சி அப்புறம் பார்த்துக்கலாமா? சரி, அது உன்னுடைய ஆள் ஒன்று இருப்பதா சொன்ன. அந்த பெண்ணை அழைத்து பாருங்கள். ஆசி விளங்கி விட்டு உங்கள் தங்கைக்கு ஆசி விளங்கும். கூடியீங்களா? அழைத்து. நாராயணா சாந்தி